ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் குட் மார்னிங். நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 4:30க்கு எந்திரிச்சேன். 4:30க்கு எந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு அப்புறம் சாதத்துக்கு தண்ணி கொதிக்க வச்சு சாதமும் போட்டு பக்கத்து அடுப்பில் வந்து சீனியரக்காய் வந்து வேக வச்சுட்டு வெளியே வந்து வாசல் கொட்டி தொளித்து கோலமும் போட்டாச்சு. நான் இன்றைக்கி வாசலில் போட்ட கோலமே தான். அப்போ பக்கத்தில் மேலே வாடகைக்கு விட்டுருக்கோம் ஆஃபீஸு, அங்கே முன்னாடி ஒரு சின்ன தாமரை ஒன்று போட்டாச்சு. அப்புறம் வேப்ப மரத்துக்கு முன்னாடி ஒரு குட்டி கோலத்தையும் போட்டாச்சு. கோலம்லாம் போட்டு முடிச்சாச்சு. நான் இன்றைக்கி கொஞ்சம் எப்போயுமே 5 மணிக்கு எந்திரிப்பேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4:30க்கே எந்திரிச்சிட்டேன். கொஞ்சம் முன்னாடியே எந்திரிச்சிட்டேன், தூக்கமே வரல. அதனால் சரி கோலம்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், பூஜை ரூமுக்கு போவோம். பூஜை ரூமில் போய் சாமியை நல்லா வேண்டியாச்சு. ஒவ்வொரு நாளும் பிறக்கிற நாள் வந்து நம்ம வந்து புதுசாக பிறக்கிற மாதிரி தான். நைட்டு தூங்கி எந்திரிச்சா தான் நம்ம வந்து திருப்பி நம்ம உயிரோடு இருக்கோங்கிறதுக்கு அர்த்தம். அதனால் இந்த நாள் நல்ல நாளாக அமையட்டுன்னு சொல்லி கடவுளை வேண்டிட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு. ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வாசத்தொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி சீனியருக்காக வேக வச்சுருந்தேன். அதுவும் நல்லா வெந்துருச்சு, சோறு நல்லா வெந்துருச்சு, வடித்து வச்சாச்சு. இப்போ அந்த சீனியருக்காக பொரியல் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, சீரகம். நான் சிம்பிளான முறையில் தானங்க சீனியருக்காய் செய்வேன். ரொம்பலாம் மசாலா அதெல்லாம் நிறைய சேர்க்க மாட்டேன். அது நல்லா ரெண்டும் பொரிஞ்ச உடனே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டாச்சு. கொஞ்சம் வெங்காயம், வத்தல், மிளகாய், பச்சை மிளகாய் அதையும் போட்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு அதையும் நல்லா வந்து வதக்கியாச்சு. அப்போது கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்தாச்சு. ஏற்கனவே சீனியருக்காய் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்குறோம். உங்களுக்கு பத்தலாம் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தாச்சு. அவிச்சு வச்சுருக்கிற சீனியருக்காவும் போட்டு கொட்டி அப்படியே நல்லா கிளறணும். நம்ம அந்த சீனியருக்காலே நிறைய தண்ணி இருக்கும். அந்த தண்ணி வத்துற அளவுக்கு தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது. அந்த தண்ணி வத்துற அளவுக்கு சிம்மில் வச்சு ஒரு லெட் போட்டு மூடி வதக்கி எடுத்துடலாம். அவ்வளோதான், சீனியருக்காய் கூட்டு வந்து ரெடி ஆயிரும். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வேப்பம்பு ரசம் வைக்கிறேன்னு சொல்லி ஷார்ட்ஸில் நேற்று போட்டிருந்தேன். அதுக்கு தான் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு கொஞ்சம் வெந்தயம் போட்டு அந்த ரசத்துக்கான ஏற்பாடு அங்கிட்டு நடந்துட்டு இருந்தது. இதையும் சீனியருக்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள் வெந்து நல்லா சூப்பராக வந்துருச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா வேப்பம்பு ரசத்துக்கு தான் நம்ம இந்த இப்போ நம்ம பண்ணுறோம். நல்லா அந்த கடுகு இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன அரைச்சேன்னு பார்த்திங்கன்னா மிளகு, எப்போயுமே நாங்கள் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். தேங்காய் சமையலுக்கு மட்டும் பொரியல் மட்டும் தான் கோல்டு வினர் யூஸ் பண்ணுவேன். மற்ற சமையலுக்கு எதுனாலும் சரி தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். தேங்காய் எண்ணெயில் இதெல்லாம் போட்டுட்டு கருகப்பலை, அப்புறம் கொஞ்சம் வத்தல் எல்லாம் கிள்ளி போட்டு கொஞ்சம் பெருங்காய பொடியும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இந்த மசாலாவில் என்னென்ன அரைச்சிருக்கேன்னு பார்த்திங்கன்னா மல்லி, சீரகம், அப்புறம் மிளகு, ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம், பூண்டு எல்லாமே தட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். பெருங்காயம் எப்படி நம்ம இதில் போட்டாச்சு, அதனால் நான் பெருங்காயம் சேர்த்து வச்சு அரைக்கிறேன். நீங்கள் சப்போஸ் போடலை அப்படின்னா இதில் சேர்த்து வச்சு அரைச்சிக்கோங்க. அது கிண்டுறப்போ ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள், அப்படி ஒரு ஸ்மெல் வருங்க. அந்த ஸ்மெல் சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். அந்த ஸ்மெல் அப்படியே சுவாசித்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும். நல்லா இது இருந்தோம்னா அப்புறம் ஒரு பார்த்திங்கன்னா இதனால் கிண்டி கிளறி விட்டுட்டு தக்காளியை வந்து நான் கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் தக்காளி வந்து கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்து வச்சுருந்தேன். அந்த தக்காளியுமே வந்து நம்ம போட்டு இது நல்லா கொஞ்சம் வதங்கின உடனே தக்காளியும் போட்டு நம்ம வதக்கலாம். ஒரு சிலர் வந்து புளியோடையே சேர்த்து கரைச்சி விடுவாங்க. நான் அப்படி கரைச்சி விட மாட்டேன். இந்த எண்ணெயில் போட்டு நல்லா மசிகிற அளவுக்கு தக்காளியை நல்லா வதக்கிடுவேன். அப்புறம் புளி தண்ணியை வந்து நம்ம அங்கிட்ட கரைச்சி வச்சுருக்கிறோம். அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். உங்களுக்கு மஞ்சத்தூள் தேவைன்னா மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நான் வந்து ரசத்துக்கு எப்போயுமே மஞ்சத்தூள் போட்டு தான் ரசம் வைப்பேன். அதனால் கொஞ்சம் மஞ்சத்தூளும் நான் போட்டுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வேப்பம்பூவை நேற்றே நம்ம அந்த கொப்பாக இருந்ததெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி நல்லா பூ மட்டும் தண்ணியாக எடுத்து வச்சுருந்தோம். இதை வந்து பார்த்திங்கன்னா நெய்யில் நல்லா 100% நல்லா முருக வந்து வறுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 100% வறுக்கலை, 75% தான் வறுத்தேன். ஏன்னா பார்த்திங்கன்னா நான் வறுத்து எடுத்து வச்சதுலேயே தெரியும் உங்களுக்கு பச்சையாக இருக்கும். நல்லா மொறுன்னு வறுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது. இல்லை கொஞ்சமாவது ஒரு கசப்புத்தன்மை இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காண்டி 75% மட்டும் வறுத்தேன். ஆனால் நம்மளுக்கு அந்த கசப்பு ரசம்லாம் வந்து டேஸ்ட்லாம் இல்லாமல் இருக்காது, நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். என் பொண்ணும் இன்றைக்கி வேண்டாம், பிரேக்ஃபாஸ்ட்டே வேண்டான்னு சொல்லி வேறு ரசஞ்சோறு சாப்பிட்டு போனான்னா பார்த்துக்கோங்க அப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா நெய் காஞ்சிருச்சு. நல்லா நெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க. காஞ்சிருச்சு. ஒரு கொத்து தான் போட்டோம். கொஞ்சம் இன்றைக்கி நிறையவே வேப்பம்பூவும் போட்டேன். ஏன்னா நிறைய பிஸ்கட் சாக்லேட்லாம் என் பொண்ணு சாப்பிட அடிக்கிறதுல வயிறு வலின்னு சொல்கிறேன். அதனால் நல்லா இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் இந்த ஸ்டேஜில் வந்து நான் இறக்கிட்டேன். நீங்கள் இன்னும் நல்லா மொறுன்னு ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கூட கசப்பு இருக்காது. இதுவுமே கசப்பு இல்லை. ஆனால் அந்த ரசம் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டில் தெரிஞ்சுது. ஆனால் ரசம் உண்மைக்குனே சொல்ல நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. எனக்கு இப்படி வைக்கிறது தான் பிடிக்கும். ஒரு சிலர் வந்து நல்லா மொறுன்னு வறுத்து போடுவாங்க. அதை காட்டில் எனக்கு இந்த மாதிரி வைக்கிறது என் பொண்ணு, எங்கள் வீட்டுக்காரங்க எல்லாமே லைக் பண்ணி சாப்பிடும். நல்லா நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம மசாலாலாம் அங்கே வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட பார்த்திங்கன்னா புளியை வந்து தனியாக கரைச்சி நம்ம எடுத்து வச்சுருக்குறோம். அந்த புளி தண்ணியை நம்ம ஊற்றிடலாம். புளி தண்ணியை ஊற்றிட்டு
நான் வந்து எப்பயுமே இந்த வேப்பம்பு ரசமில் எந்த ரசம் வச்சாலும் சரி கொஞ்சம் வெல்லம் சேர்ப்பேன். வெல்லம் சேர்த்தா அதோட டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும். எத்தனை பேர் நீங்களாம் சேர்ப்பீங்க அப்படின்னு தெரியாது. நான் கட்டாயமாக வெல்லம் சேர்ப்பேன். இது வந்து கொஞ்சம் முறக்கூடுற ஸ்டேஜுக்கு அந்த ஒரு கொட்டைப்பாக்கு அளவு வெல்லத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் முறக்கூடுற அளவுக்கு பாதி ஃபுல்லாக வர வேண்டாம், பாதி வந்த உடனே நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வேப்பம்பூ, அதையும் போட்டுடலாம். போட்டுட்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கருவேப்பிலையெல்லாம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்குறோம், அதையும் போட்டு அவ்வளோதான். இது ரெண்டையுமே போட்டாச்சு அப்படின்னா ரசம் நல்லா முறக்கூடி வரும். முறக்கூடி வந்தோடனே நம்ம ரசத்தை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், வேப்பம்பு ரசம் சூப்பராக கமன்னு ரெடி ஆயிரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீக்லி ஒன்ஸாக இந்த வேப்பம்பு ரசம், தூதுவளை ரசம், மிளகு ரசம் இதெல்லாம் வச்சு சாப்பிடுங்க. ஹெல்த்துக்கு வந்து அவ்வளோ ஆரோக்கியம். நம்ம வந்து இதெல்லாம் வயிற்றில் பூச்சி இருக்குன்னு சொல்லிட்டு மெடிக்கலில் போய் ஈஸியாக மாத்திரை வாங்கி சாப்பிட்றோம். அதுக்கு பதில் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஆனால் நிறைய பேர் வந்து நம்ம இதை ட்ரை பண்ண மாட்டோம். வேப்பம்பூனா கசப்பு வேணாம் அப்படின்னு சொல்லிடுற மாதிரி நம்ம விட்டுடுறோம். ஆனால் அதில் எவ்வளோ நம்ம கடையில் மாத்திரை வாங்கி சாப்பிட்றத காட்டிலும் இந்த வேப்பம்பூலாம் அவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்குது, அவ்வளோ நல்லது. நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள். கட்டாயமாக வந்து நீங்களே வந்து வீக்லி ஒன்ஸ் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம வேப்பம்பூ ரசம் வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்களே நினைப்பீங்க. அந்த அளவுக்கு வந்து ரசம் நல்லாயிருக்கும். நல்லா சுடு சாதத்தில் குலைவாக இருக்கிற சாதத்தில் இந்த ரசத்தை போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நானும் தொட்டுக்க கூட எதுவும் எடுத்துக்க மாட்டேன், அந்த அளவுக்கு வச்சு சாப்பிடுவேன். பொதுவாக வந்து சின்ன குழந்தைகள் பிஸ்கட் அது இதுன்னு சாப்பிடுங்க இல்லையா, அதுகளுக்குலாம் அந்த வேப்பம்பூ ரசம் வாரத்தில் ஒரு நாள் நம்ம கொடுத்தாலே போதும். மெடிக்கலில் மாத்திரை அது இதெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்க வேண்டாம். இதுவே குழந்தைகளுக்கு அந்த கிருமி எது இருந்தாலும் மோஷன் வழியாக வெளியே வந்துடும். அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வச்சுட்டு நான் வாக்கிங் போயிட்டேன். வாக்கிங் போகிறப்போ பார்த்திங்கன்னா கிளைமேட் அவ்வளோ அழகாக இருந்தது. எனக்கு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 6 நான் போகிறப்ப பார்த்திங்கன்னா 6:15 அதை ஒரு வீடியோ எடுத்தோம். நல்லா பச்சை பசேர்னு வயக்காடு சுற்றி அந்த மலைகள் எல்லாம் தெரியறத பார்த்தா நல்லா இருந்துச்சு. சரி ஒரு வீடியோ எடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாக்கிங் போய்கிட்டே இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கோவா பழமும் பழுத்து கிடந்துச்சு. அதையும் நாங்கள் வந்து வளலிங்கம் புடியும் கொடுத்தோம். ஆனால் அந்த இடத்துல கொஞ்சம் இதாக இருந்ததுனால நாங்கள் வீட்டில் வந்து தான் வாஷ் பண்ணி தான் கழுவி சாப்பிட்டோம். மார்னிங் நேரங்களில் அந்த வாக்கிங் போகிறப்போ அந்த இயற்கை காற்றோட ஜில்லுன்னு உண்மைக்குனே ரொம்ப நல்லா இருக்குங்க. 30 வயசுக்கு மேலே யாராக இருந்தாலும் கட்டாயமாக கம்பல்சரியாக ஒரு குறைஞ்சது ஒரு 1/2 ஹவராது மார்னிங்கும் ஈவினிங்கும் வாக்கிங் எடுத்துக்கோங்க. அது ரொம்ப நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா வாக்கிங் போயிட்டு வர்றப்போ நல்லா ஒரு மோட்டாரில் தண்ணி ஓடிச்சு. எங்களுக்கு அந்த தண்ணியை பார்த்த உடனே சரின்னு சொல்லிட்டு அங்கே வந்து காலை வச்சு நல்லா குளிக்கணுங்கிற ஆசை. ஆனால் எப்படி குளிக்க முடியும், அதனால் சரி காலையாவது நினச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா காலெலாம் நல்லா கழுவணும். தண்ணி வந்து இந்த கிணத்துல வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து எப்போயுமே வத்தாதுங்க. அவ்வளோ பெரிய கிணறு, எவ்வளோ வெயில் காலமாக இருக்கட்டும் நல்ல பெரிய கிணறு, தண்ணி வத்தவே வத்தாது. விவசாயத்துக்கு வந்து நல்லா இந்த கிணறு வந்து தண்ணி நல்லா கொடுக்கும். அக்கி நட்சத்திர வெயிலுன்னு சொல்லுவாங்களே அந்த ஸ்டேஜில் கூட இந்த கிணறு வத்தாது. ஒரு அரை கிணறுக்கு தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள் இப்போ எவ்வளோ வெயில் காலம், 3/4 கிணறுக்கிட்ட தண்ணி இருக்குது பாருங்கள். இந்த தண்ணி பார்த்திங்கன்னா எங்கே போகுதுன்னு பார்த்திங்கன்னா அப்படியே பாருங்கள் அந்த வாய்க்கால் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாய்க்கால்லேருந்து ஓடி கிட்டத்தட்ட நம்ம நெல் வயக்காட்டுக்கு தான் தண்ணி பாயுது. அப்படியே போய் அந்த ஒரு தாத்தா இருப்பார். அவர் வந்து அங்கிட்ட நெல்லை வந்து பார்த்து தண்ணி வந்து விலைக்கு பார்த்துட்டு இருந்தார். நாங்கள் நல்லா தண்ணியில் காலு கையெல்லாம் நல்லா வச்சு அலம்பிட்டு அப்படியே அந்த தண்ணி போகிற வழியை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அப்படியே நேராக போய் அந்த வயக்காட்டுக்கு தான் தண்ணி வந்து பாயும். இவன் என்னடானா வனலிங்க என்னடானா தண்ணியை விட்டு வரவே மாட்டேன்ட்டான். நான் வாடான்னு கூப்பிட்டுட்டு தான் அவன் தண்ணியை பார்த்தோன்னா ஒரே சந்தோஷம், ஓயாமல் தண்ணி எள்ளி மூஞ்சில் கொட்டினா பாருங்கள். தண்ணி பாருங்கள் அப்படியே போய் இந்த வயக்கால் வழியாக போய் அப்படியே அந்த நெல் நாற்று பாவிருக்காங்க இல்லையா, அங்கே தான் போகும். நல்லா பார்த்தீங்கன்னா அந்த வயக்காடெலாம் பாருங்கள் பச்சை பசேன்னு பார்க்கவே காலங்காத்தால் கண்ணுக்கு எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குன்ட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. வந்தோடனே பார்த்தீங்கன்னா வெந்தக்களி கிண்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெந்தக்களியுமே நம்ம கிண்டியாச்சு. தினமுமே வந்து கொஞ்சம் நாங்கள் வெந்தயக்களி கிண்டி சாப்பிடுவோம். இந்த வெயில் காலங்களில் இதுவுமே பெஸ்ட்டு. நம்ம ஹெல்த்தான உணவே மருந்துன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஹெல்த்தான ஃபுட்டு சாப்பிட்டாலே வந்து நம்மளுக்கு உடம்புல எந்த சீக்குமே வராதுங்க. ஆனால் நம்ம நாக்கு ருசிக்காண்டி கண்டதையும் சாப்பிட்டுட்டு ஆஸ்பத்திரியில் போய் இன்ஜெக்ஷன் மெடிசன் சொல்லி நம்ம வாங்கி இருந்து பண்ணிக்கிறோம். உணவே மருந்தாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்து நல்லாயிருக்கும். இதே மாதிரி நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம கற்றுக் கொடுக்கணும். என் பொண்ணுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வெந்தயக்களி கொடுக்கறதுனால வந்து மாதம் வர அந்த பீரியட்ஸ் இது கூட அவளுக்கு வந்து எந்த பெயினுமே தெரியாது, நல்லா ஹெல்த்தியாக இருப்பாள். நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா கட்டாயமாக அந்த வெந்தயக்களி செஞ்சு கொடுங்க. அதாவது நாங்கள் வந்து ரெகுலராக எடுத்துப்போம், நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. வீக்லி ஒரு 2 days கம்பல்சரியாக பெண் குழந்தைகள் செஞ்சு கொடுங்க, அவ்வளோ நல்லது. நாங்களாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவோம் இந்த களியை.
அப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு வந்து லன்ச் பேக் ரெடி பண்ண சொல்லி லன்ச் பேக் ரெடி பண்ணிவிட்டேன். லன்ச் பேக் ரெடி பண்ண டைம் ஆயிடுச்சு. வேமா எனக்கு களி கிண்டி கொடுங்கம்மான்னு சொல்லிட்டு இருந்தா. நானும் சரின்னு சொல்லிட்டு கடைன்னு களியை கிண்டி வச்சுட்டேன். எப்போயுமே அவள் இங்கே கொஞ்சம் சாப்பிடுவான். ஏன்னா மார்னிங் வந்து ஸ்கூல் போகிற டைமில் ரொம்ப சாப்பிட முடியாதுங்கிறதுக்காண்டி ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் மட்டும் சாப்பிட்டுட்டு மீதியை வந்து நான் அவளுக்கு வந்து ஸ்கூலுக்கு பேக் பண்ணி கொடுத்துருவேன். அங்கே போய் வந்து சாப்பிட்டுக்கிடுவான். சரி அவளுக்கு லன்ச் பேக் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து என் பொண்ணு வந்து தோசை வேண்டான்னு சொல்லிட்டா. ஏமா வேப்பம்பு ரசம் நல்லா இருக்குது, கொஞ்சம் குறித்து பார்த்தா நல்லா இருக்குன்னு சொன்னோன்னே எனக்கு வந்து ஸ்கூலுக்கும் அதே வச்சு விடுங்க, இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எனக்கு சாதமே கொடுங்கன்ட்டா. அதனால தான் பாருங்கள் சாதம் எவ்வளோ குறைஞ்சிருச்சுன்னு பாருங்கள். நம்மளுக்கு ஸ்கூலுக்கு வந்து கொஞ்சம் ஒயிட் ரைஸ் வச்சுட்டு ரசம் ஊற்றி சீனியர் இருக்கக்கூடிய ரசத்தை வந்து அதிலே ஊற்றிட்டேன், அந்த வேப்பம்பு ரசத்தை. அப்புறம் சீனியர் இருக்கக்கூடிய தனியாக ஒரு சின்ன சம்பளத்தில் வச்சேன். அப்புறம் களியும் வந்து ஒரு சின்ன சம்பளத்தில் வச்சாச்சு. அதேமாதிரி அவளுக்கு சாப்பிட்றதுக்குமே வந்து ஒரு பிளேட்டில் வந்து ஒயிட் ரைஸ் வச்சு ரசம் ஊற்றி கொடுத்தாச்சு. என்றைக்குமே தோசை வேணும்னு சொல்லி கேட்குறவா நான் நிறைய வீடியோஸ்லேயும் சரி லைவ்லேயும் சரி சொல்லியிருப்பேன், தோசை தான் என் பொண்ணு சாப்பிடுவான்னு சொல்லிட்டு. இந்த சீனியருக்கா கொடுத்து அவளுக்கு மதியத்துக்கு லஞ்சுக்கு வச்சு விட்டேன். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு வேப்பம்பு ரசம் வச்சுருக்கிறதுனால எனக்கு சீனியருக்கா கூட்டு வச்சு ரசம் வச்சு சாதமே வைங்க, எனக்கு தோசை ஊற்ற வேண்டாம்னு சொல்லிட்டான். அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. அப்புறம் அதில் பார்த்திங்கன்னா ஒன்று வடி தண்ணி இருந்தது. எப்போயுமே வடித்த கஞ்சி நாங்கள் கீழே ஊற்ற மாட்டோம். வெந்தயக்களையும் கிண்டி வச்சது அதுவும் அப்படி இருந்தது. அவளுக்கு லஞ்ச் பேக் பண்ணுறப்போ அதையுமே வச்சு நான் ஒரு சின்ன சம்பளத்தில் வச்சு பேக் பண்ணிடுவேன். சாதம் பாருங்கள் எந்த அளவுக்கு குறைஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு காலையில் பொங்கின சாதம் டக்குன்னு வந்து குறைஞ்சிருச்சு. ஏன்னா என் பொண்ணு வந்து காலையில் நல்லா வேப்பம்பு ரசம் வச்சு நல்லாவே சாதம் சாப்பிட்டா. வெந்தயக்களி வந்து பார்த்திங்கன்னா நான் களியாக கிண்டாமல் கஞ்சியாக தாங்க எப்பயும் கிண்டுவேன். களியாக கிண்டா குடிக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். கஞ்சியான டம்ளரில் ஊற்றி ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிச்சலாம் அப்படிங்கிறதுக்காண்டி கொஞ்சம் கஞ்சி பதத்துக்கு தான் இடுவேன். நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி பதம் வேணுமோ அந்த பதத்தில் நீங்கள் கிண்டிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங்லேருந்து ஈவினிங் என் பொண்ணு ஸ்கூல் போக முடியாது நடந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,